வாழ்க்கையில நமக்கு 1000 பிரச்சனைகள் இருந்தாலும், திடீர்னு நமக்கு உடம்பு சரியில்லாம போயிட்டா, நம்ம ஹெல்த் ப்ராப்ளம சரி பண்றதுக்கே பெரிய பிரச்சனையா இருக்கும். நம்ம ஹெல்த்துக்கு முக்கியத்துவம் குடுக்குற நாம, நம்ம ஹார்ட்டுக்கு முக்கியத்துவம் குடுக்கலன்னா, இதே சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நெறைய வர வாய்ப்பு இருக்கு. கார்னரி ஆர்டரி டிசீஸ் அதாவது இதய அடைப்பிதழ் நோய், அனீமியா, மாரடைப்பு இந்த மாரி அடுக்கிக்கிட்டே போகலாம். இது எதனால வருதுன்னா, அதிகமா வயசாகுறது, மரபணு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க, தைராய்டு, டயாபெட்டிக், ரொம்ப குண்டாயிட்டே போறது, ஹை பிபி இந்த மாரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் ஈஸியா வர வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம, இப்ப இருக்கிற காலகட்டத்தில யங்ஸ்டர்ஸ்க்கு நெறைய வருது. அது எதனாலனா, சில கெட்ட பழக்கவழக்கங்கள். அதாவது அதிகமா ஆல்கஹால் எடுத்துக்கிறது, மெத்தம்பெட்டமைன் போன்ற போதைப் பொருட்கள் யூஸ் பண்றதுனால, இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸும் ஹார்ட் அட்டாக்னால நெறைய பாதிப்படையறாங்க. இதெல்லாம் எப்படி தடுக்கிறது? எந்த உணவு எடுத்துக்கிறது? எடுத்துக்க கூடாது? ஹார்ட் அட்டாக்கே வராம இருக்கறதுக்கு என்ன பண்ணணும்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, கமெண்ட் கீழ ஃபுல் வீடியோ அப்படின்னு டைப் பண்ணுங்க. இத பத்தின டீட்டெயிலான வீடியோ நான் ரெடி பண்ணி உங்களுக்காக போடுறேன். நீங்களும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.